அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிச்சிய ராகுவே கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. இந்த பதிவில் சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற நாட்கள் பற்றி பார்க்க போகிறோம். திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 4 நாட்கள் சுப நாட்களாக கருதப்படுகிறது. திங்கள் கிழமையில் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதன் கிழமைகளில் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மற்றும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த 4 நாட்களில் சுபகாரியங்களை செய்வது மிகவும் நல்லது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திதியை விட வாரம் வலிமையானது. வாரம் என்றால் கிழமை. திதியை விட கிழமைக்கு வலிமை அதிகம், அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு சுப நாளாக கருத இயலாது. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியம நாளாகவே கருதப்படுகிறது. செவ்வாய் மற்றும் சனி. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருத்தல் நல்லது. எனினும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் சார்ந்த வேலை, செவ்வாய் பகவானின் காரத்துவமான சார்ந்த விஷயங்களை செய்யலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவான் காரத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்வது நல்லது. எனவே திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. அதேபோல் சந்திரன், புதன், குரு, வெள்ளி இந்த 4 ஓரைகள் சுப ஓரைகளாகும். இந்த 4 சுப ஓரைகளில் சுபகாரியங்களை செய்வது மிகவும் நல்லது. மேலும் சூரியன், செவ்வாய், சனி ஓரை அசுப ஓரையாகும். இந்த ஓரைகளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. எனினும் செவ்வாய், சூரியன், சனி ஓரைகளில் அதன் காரத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்வது நன்மை அளிக்கும். இந்த ஓரைகள் பற்றி நாம் வேறொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வாரங்களில் அதாவது கிழமைகளில் சுப காரியங்கள் செய்ய ஏற்ற கிழமை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. அதேபோல் ஓரைகளில் சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற ஓரை சந்திரன், புதன், குரு, வெள்ளி. மற்ற இந்த சூரியன், செவ்வாய், சனி ஓரைகளில் அந்த சார்ந்த காரத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு நல்லது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவுகள் வேண்டும் என்றாலும் இந்த பதிவின் கீழே நீங்கள் கமெண்ட் செய்யலாம். நன்றி, வணக்கம்.